ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் தான் டியூ டு வந்து குளோபல் மார்க்கெட் டவுனாக இருந்தது அப்படின்றதுனால. ஸோ நம்ம மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ த்ரூ டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்டெலிட்டிலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரேஞ்ச் வச்சு வால்டெலிட்டி. ஸோ ஏன்னா ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 370 பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருந்தது. ஈஸியாக மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருந்தது. ஸோ நல்ல ஒரு டவுன் போயிட்டு அகெயின் மார்க்கெட் ஹை போயிட்டு அகெயின் டவுன் போயிட்டு ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னதான் அது வந்து ஒரு 200 பாயிண்டில் ரேஞ்சு கட்டினாலும் மார்க்கெட் வந்து ஒரு இடம் கூட கொஞ்ச நேரம் கூட நிற்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 பாயிண்ட்டுக்கு வச்சிருக்கு. அப்போது டவுன் சைட்லேயும் அப் சைட்லேயும் ஒரு 320 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் பார்த்த டேட்டாஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு சின்ன ஒரு கேப் அப் ஆனாலும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படின்றது தான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. கோட்டாக் ரிசல்ட் இருந்தது, அந்த கோட்டாக் ரிசல்ட் அந்தளவு இல்லை நான் பார்த்த வரைக்கும். மேபி வந்து கோட்டாக் பேங்க் வந்து செல் ஆகலாம், இன்னும் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மேபி இந்த கோட்டாக் பேங்க்கோடைய ரிசல்ட் வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். லெட்ஸி பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினில் 23,250 அட் மணி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டு சைடும் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு 320 பாயிண்ட் வச்சுருக்குங்க. ஸோ ஃப்ரைடே 370லேருந்து 320ன்னு சொல்லும்போது 50 பாயிண்ட் வந்து டிகே கிடச்சிருக்குது. அந்த 50 பாயிண்ட் டிகேவும் மார்க்கெட் சும்மா வந்து கொடுக்கல. ஒரு 200 பாயிண்ட் லோ வந்துட்டு தான் அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த வாரத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் டியூ டு இந்த ப்ரீ பட்ஜெட் அப்படின்றதுனால. ஸோ இந்தியா விக்ஸ் மேலே ஏறக்கூடும். ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் கரையும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்தால் ஐவி கிராஷ் நடக்கும். பட் அந்த ஐவி கிராஷ் நடந்தாலும் இந்த பட்ஜெட்டை முன்னிறுத்தி மறுபடியும் வந்து வேகமாக வந்து ஐவி ஏறும். ஸோ அதனால் வால்டைலாக மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் ஐவி கண்டிப்பாக வால்டைல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போனாலும் கொஞ்சம் வால்டைலோட மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது, கீழே போனால் பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நிஃப்டிக்கு பார்க்கும்போது கரெக்டாக 23,200க்கு வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. டவுன் சைடில் 23,000க்கும் அண்ட் அப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 23,500க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த வாரம் சுத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கு, ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 76,600 இருக்குது ஸ்ட்ராடலு, 700லேயும் ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ ஸ்ட்ராடலே ஒரு 3-4 ஸ்ட்ரைக்கில் நல்லா வந்து ஸ்ப்ரெட்டடாக இருக்குது, விச் மீன்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். 77 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 76 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 1000 பாயிண்டில் மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பு சென்செக்ஸை பொறுத்த மட்டுக்கு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி, இது ஃப்ரைடேவோட டேட்டா. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது 2,400 கோடிக்கு விற்றுருக்காங்க டோட்டலாக. நிஃப்டி ஒரு 1,600 கோடிக்கு, பேங்க் நிஃப்டி 900 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ நிஃப்டி 1,600 கோடி, பட் 100 பாயிண்ட் தான் நேற்று விழுந்திருக்கு. இன்னொரு 50-60 பாயிண்ட் ஈஸியாக விழும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி வந்து 14,000 கோடி நியராக வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வால்டைல் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேஞ்சாக மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்றது மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு. கோட்டாக்கோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ பெருசாக வந்து இல்லை. ஸோ இயர் ஆன் இயர் 10% ஏறி இருக்குது அப்படின்றாங்க நெட் ப்ராஃபிட்டில். பட் வந்து என்ஐஎம்மாக இருந்தாலும் சரி, என்ஐஏ இருந்தாலும் சரி, அண்டு ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நல்லா இல்லை. ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா 7-8% டவுனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிச்சா அப்படின்னு தெரியல. கோட்டாக்கோட ரிசல்ட்ஸ் அந்தளவு இல்லை. கூடவே ஆர்பிஎல் பேங்க் ரிசல்ட்டு அதுக்கு ரொம்ப மோசம். ஸோ தெரியல, ஏன்னா இந்த 2 பேங்க்ஸ் தான் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இதோட சென்டிமெண்ட் மற்ற பேங்க்குக்கு இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இந்த வாரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஐசிஐசி பேங்க்குக்கும் ரிசல்ட் உண்டு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்ட்டு. இந்தியா விக்ஸ் ஒரு 1.8% ஏறி இருக்குது. இன்னும் வாரத்தில் இந்தியா விக்ஸ் ஏறும். ஸோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பட்ஜெட்டை ஃபேஸ் பண்ணுற ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக்குகளில் ஐவி வந்து வேகமாக வந்து முன்னேற வாய்ப்பு. பிகாஸ் இப்போவே ஐவிபி 78 இருக்குது. அது 100 கிட்ட ஈஸியாக வந்து போயிடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு இது வந்து
ஃப்ரைடேவோட ஹை அண்ட் லோஸு. ஸோ இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ 23,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே பேங்க் நிஃப்டி 48,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு, அன்லெஸ் எந்த ஒரு பெரிய நியூஸ் வராத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சரோட டேட்டா பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிஷன் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்குது, 100 பாயிண்ட் டவுனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது அப்படின்னா அது ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு, அதுலேயும் 90,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, கண்டிப்பாக ஷார்ட் இருக்குது. மிட் கேப் நிஃப்டியில் இது லாங்காக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு ரேலியில் ரொம்ப பீட் பண்ணது வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அவன் ஒரு 35 பாயிண்ட் க்ரீனில் இருக்கிறான். சின்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது அப்படின்னா மேபி வந்து ஒரு சின்ன லாங்காக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே பார்த்தது ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் அந்த ப்ரைஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து இங்கே நமக்கு தெரியுது. நிஃப்டி ஷேடாக இருக்குது, ப்ரீமியம் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஷார்ட் உண்டு. பேங்க் நிஃப்டிலும் அதே தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இண்டெக்ஸ் இறங்கியிருக்குது, ப்ரீமியம் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதையும் நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். மிட் கேப் நிஃப்டி கதை கொஞ்சம் வேறு. ஸோ அவனை கொஞ்சம் நியூட்ரலைஸாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி ஓகே, மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. பிகாஸ் வந்து அந்த 24,200 இருந்தாலும் 23,200, 23,100, 23,000 இதெல்லாம் புட்டில் நல்ல ஒரு அடிஷன் வந்து இருந்தது, டெஸ்பைட் ஆஃப் மார்க்கெட் டவுன் இருந்தாலும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். பேங்க் நிஃப்டி அவன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கான், பிகாஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஹேடாக இருக்கனால. ஸோ மிட் கேப் நிஃப்டின்னு சொல்லும்போது ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பிசிஆர் பொறுத்த மட்டுக்கு கண்டிப்பாக வந்து புட்டை செல் பண்ணவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ட்ரம்ப்போட இனாக்ரேஷன் நாளைக்கு இருக்குது. அண்ட் நாளைக்கு யூஎஸ் ஹாலிடே டியூ டு மார்ட்டின் லூதர் கிங் டே நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு எல்லா மார்க்கெட்டும். கிரிப்டோ நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவு ஏறும்ன்ட்டு. அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸில் பார்க்கும்போது ஐவி ரேஞ்ச் நாளைக்கு கொஞ்சம் வால்டைலாக இருக்கும் இனிஷியல் லெவலில். ஏன்னா ஸ்ட்ராடல் பாயிண்ட் 320 பாயிண்ட் இருக்குனால சொல்கிறேன், மற்றபடி கிடையாது. பட் இருந்தாலும் அந்த 23,500க்கும் 23,000க்கும் நடுவில் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு, அதுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்பு. பார்க்கலாம். சம்மரியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் வந்து கீ ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம மார்க்கெட் வந்து பிலோ 200 டிஎம்ஏ கீழே இருக்குது அப்படின்றதுனால டெக்னிக்கலி வீக் தான், வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள், மார்க்கெட் என்ன தான் கேப் அப் ஆகி கொஞ்சம் ஏறினாலும் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ விழும் அப்படின்னா நேத்தோட லோ கிட்ட வரையும் கூட விழலாம் அப்படின்றது என்னோட கணக்கு. பார்க்கலாம், லெட்ஸ் சி. ஸோ இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். இது உங்களுக்கு நாளைய ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.